ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ண T20 வேர்ல்ட் கப் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச். 27வது மேட்சாக இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இதிலேயே போயிட்டு ஃபைனலாக மேட்ச்சு கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு பாகிஸ்தானும் நாங்கள் வரோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப மார்னிங்லேருந்து அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுல கடைசியில் மேட்ச் நடக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக வந்துடுச்சு. வெட் பிச்சு, அதனால் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு டீமுமே. ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், மெயின் பவுலர் பும்ராவும் பாண்டியாவும் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆப்போசிட் டீமில் பாகிஸ்தானில் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அஃப்ரிடியை மட்டும்தான் வச்சுருந்தாங்க. டாஸ் அப்போது சூரியகுமார் வந்து பாகிஸ்தான் கேப்டன் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் ரெண்டு பேரும் மூவ் ஆகிட்டாங்க. பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பின்னருக்கு தான் எடுக்கும் இந்த பிச்சில் அப்படின்னு பாகிஸ்தான் கேப்டன் ஃபஸ்ட்டு ஓவரே அவர் போட வந்துட்டார். ஓவரோட லாஸ்ட் பாலில் அபிஷேக் சர்மா மிடானில் கேட்ச் கொடுத்து அவுட்டு. பாகிஸ்தான் ஃபேன்ஸு அப்பயே அவங்களோட அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியா ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக்காகி அப்படியே நிற்கிறாங்க. ஆனால் இஷான் கிஷன் அவரோட ரோலை எடுத்துக்கிட்டார். எல்லா சைடும் 6, 4 அப்படின்னு அடித்து துவம்சம் பண்ணிட்டார். 40 பாலில் 77 ரன்னு, அதில் 10 4, 3 6. திலக் வர்மாவுக்கும் சூரியகுமாருக்கும் நல்லா பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. 15th ஓவரில் திலக் அவுட் ஆகி உள்ளே போய் உட்காரத்துக்குள்ளே பாண்டியா அடுத்த பாலே அவுட்டு. ரன் ரேட் நல்லா கம்மியாயிடுச்சு. அப்போது தூபேவும் ரிங்கு சிங்கும் ஹிட் பண்ணதில் 175 ரன் அடித்து 176 டார்கெட்டாக வச்சுட்டாங்க. பவுலிங் போட இது ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோர் தான். பாண்டியாவோட ஃபஸ்ட்டு ஓவரு மெய்டன் விக்கெட். ஃபஸ்ட்டு ஓவர் 4th பாலில் கேட்ச் போகிறப்போ பாலை பார்க்காம பேட்ஸ்மேனை பார்த்து ஸ்வேகாக ஒரு வாக்கு கொடுத்தாரு. ஹெட் கோச் கௌதம் கம்பீரோட செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே இருந்துச்சு அந்த டயத்தில். அப்புறம் வழக்கம் போல் பாகிஸ்தான் அவங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. என்ன அப்படின்னா, சும்மா போர் அடிக்கிறப்ப அப்பப்போ வந்து விக்கெட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. தலைவன் பாபர் அசம் 7 பாலுக்கு 5 ரவுண்டில் அவுட் ஆகிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் தலைவனை விளையாட விட்டுருக்கலாம். அதுக்குள்ளே அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்துட்டான். அக்ஷர் பட்டேல் மேலே இந்தியா ஃபேன்ஸ் பாதி பேர் கோவத்தில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் விளையாட விட்டுருக்கலாமேடா அப்படின்னு. சூரியகுமாருக்கு போர் அடிச்சிருச்சு போல். சரி, இவங்களுக்கு சும்மா ஒம்பளுப்போம் அப்படின்னு திலக் வர்மா, ரிங்கு சிங்கு அவங்கள்ட்டலாம் ஓவர் கொடுத்து இந்த பேட்டிங்க்கெலாம் இவங்களே போதும்டா அப்படின்னு ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியாக திலக் வர்மாவும் ஒரு விக்கெட்டு. ஃபைனலாக 18வது ஓவரில் 114 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. வழக்கம் போல் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் இந்தியாவும் அப்படியே வந்துட்டாங்க. இஷான் கிஷனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச். இந்த வீடியோவை கிரிக்கெட் விளையாடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.